இதில் நம்ம கொண்டு போகிறீங்க என்ன விலை இது? இந்த வண்டியில் வெங்காயம் பழுதாக போச்சு. இது என்ன கேப்பே நம்ம என்ன? ஓ இதெல்லாம் ஊதிக்கண்டு. பால் எடுக்கிறீங்களோ? இப்போ ஒரு மாதம் ஆகுது. கண்டு கொஞ்சம் இந்த வெயில் மக்கைக்கு கொஞ்சம் கலாய்க்குது. சரி சரியா. அவள் பின்னேற பாலை எடுக்காமட்டு காலையில் எடுத்து கொடுக்குறாரு. பொயிலே கடிக்கா நம்ம என்ன? இது இல்லை அந்த பழக்கத்தை பழக்கினா தானே. வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணத்தில் கரணவே என்ற இடத்த நிற்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான விவசாய நிலம், விவசாயிகள் எல்லாம் நிற்கணும். இதாலே நல்ல சூப்பரான ஒரு கிராமப்புற சூழலாக இருந்து அப்போ அதால் வந்து காணொலி எடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதில் வந்து விவசாயிகள் நிற்கணும். இப்போ நான் கேட்டு இந்த இடத்துல வந்து என்னென்ன பயிர்களை செய்கிறீங்களன்னு சொல்லி நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ வந்து இதை பார்த்தா ரெண்டு ஐயா வந்து வர்த்தக பழம், அதாவது வந்து ஓட்டம்லாம் புடுங்கி கொண்டிருந்தவ பாருங்க இந்த காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன வர்த்தவியை செய்கிறீங்க? பொயிலையும் வெங்காயம் தான் வைக்கிறது. இப்போ என்ன இப்போ சீசன் இல்லையோ? எது இப்போ என்ன சீசன்? பொயிலெல்லாம் வட்டி எடுத்துட்டீங்களா? என்ன இனி வெங்காயம். இந்த இடம் எந்த இடம் மேடம்? மேடம் நவண்டில் இதுதான் எல்லியடி வடக்கு. இது கர்ணா வடக்கு வதிரி 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 கர்ணவாயும் ஓடது பக்கத்து கர்ணவா வடக்கு வதிரி கர்ணவா அங்காலே அந்த ரோட்டுக்கு அங்கால இது கர்ணா வடக்கு. இது என்ன இதில் நம்ம கொண்டு போகிறீங்க என்ன விலை இது? கிலோ போகுது? இது கிலோ 100 ரூபா அப்படி போகுது. 100 கூட விற்பாங்க. அவங்கள்ட்ட 100-120 வேண்டினா 100 ரூபா எடுத்தா 150 ரூபா விற்பேன். 100 ரூபா எடுத்தா 150 ரூபா விற்பேன். என்ன அது அப்படி இப்படி கண்டு கழிப்பாங்க. எதுங்க எங்கே இருந்து பிடிங்கி கொண்டாடுறீங்க? பக்கத்தில் வச்சது வெங்காயம் பயிர் வைக்கே இல்லை. அதில் அப்படியே வச்சது சும்மா வச்சது. இது எவ்வளோ காலத்து பயிர் இது? பத்தாவி 2-3 மாதத்தில் வந்துடும். 3 மாதம் 2 மாதத்துக்குள்ளே காய்க்கும். கொஞ்சம் குறிப்பிட்ட வயல் வழியாதுக்கு தான் நல்ல. நார்மலாக சும்மா போட்டால் வருமோ இல்லாட்டி பராமரிக்கணும்? பராமரிக்கணும். இப்போ ஆடு மாடுகள் அதை இப்போ கடிக்கும். அதுக்கும் ஆடு மாடு தான் போடுங்க கடிச்சது. பூசணி பழுதா போச்சு. இன்னொரு முதல் சரி. அது மழை சீசன் இந்த கிளைமேட். நீங்களும் இருக்கிற பக்கத்தானே? எல்லாம் பக்கத்தானே. போட்டேன் அப்படி பொயில லாபமாக போச்சுதோ? இன்னொரு கையில் போகிறோம். கண்டு நோய் கிளைமேட் எல்லாம் கிளைமேட் எல்லாம் மாறி மழை கொஞ்சம் தொடர்ந்து இது ஒன்று காத்தடிக்க. சரி சரி சரியா. அப்போ நட்டம் தான். இன்னொரு கையில் நட்ட வண்டியில் வெங்காயம் பழுதாக போச்சு. இது அவ்வளோ நட்ட வண்டி இல்லை. பரவாயில்ல. கை கணக்கும் வந்துடும். கையும் கணக்கும் தான். கிலோவழிச்ச இதுகள் வந்துவிடும். அது வராது, வெங்காயம் வராது. வெங்காயம் அப்படியே வாங்கிச்சு. ஆனால் இவ்வளோ நிறைய தோட்டம் இருக்குது. இப்போ ஒன்றையும் காண இல்லை பார்க்குறேன். இப்போ இது கோடை இது மேரியோட சரி வைக்கல. பிறகு வைக்கல இறக்கி வைக்க மாடுகள் விட வைத்தங்கள் மாடு விட இந்த மாடுகள். சரி சரி சரி. அது கட்டுப்படுத்துவோம் மேலே என்ன அவங்களுடைய அவங்க வீட்டுக்கு கத்துகளோட கரைச்சல் நாங்கள் எங்களுக்குள்ள அளவை. இப்போ நாங்கள் வந்து நின்றால் எங்கட மாடுகள் திண்டு போவோம். மற்றொன்று மாட்டையும் கலைச்சி ஒரு மாதிரி அணி போடும். இது அவங்களுடைய 100 மாடு வரைக்கும் அவங்க கலைக்க போய் கலைக்கிற பயிருக்கேன்டா உனக்கு நொன்ற தோட்டம் ரெண்டு கேட்குறேன். அது ஓம்படி அந்த பக்கம் கொஞ்சம் கரைச்சி. சரி, நீங்கள் என்ன பார்த்து நிற்கிறீங்க? இவ்வளோ இவர் அண்ணா தானே கூட? எல்லாம் சொந்தக்காரர் தான்.
இப்போ எந்த சந்தையில் கொடுக்குறேன் நீங்கள் கடைவழியை கொண்டே அந்த பழக்கடைகளை கொடுத்தா எடுப்பாங்களே கழிக்கிறான் அவங்க எடுப்பாங்க தோட்டக்காரன் எது தோட்டக்காரன பொம்பளையாலும் வேண்டாம் ஏண்ணே அதுதான் அது இல்லாட்டி யார் இருக்கலாமா தோட்டம் தான் முக்கியமான தொழில் மதிப்பில்லாம் போச்சு என்ன நட்ட ஒன்னே ஒரே அடியா இல்லை அதுதான் அதுதான் ஓ இது இப்போ அழிஞ்ச உடனே இவங்களுக்கு அந்த அளவு கையில் வரும் ஓ அது சரியோ இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா நேரம் சரியா 6 மணி அந்த பொழுது பட்டுட்டு தான் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு அழகான விவசாய நிலம் இருந்தது இந்த விவசாய நிலம் இருந்ததால் நான் கூடிய அளவு விவசாய நிலங்கள் இருந்தால் விட்டுட்டு போகிறே இல்லை அதை வந்து உங்களுக்கு காட்டணும் பண்ணுறதுக்காக இன்றைக்கு வந்து காணொலியாக்கி இருக்கிறேன் நான் வந்து அங்கே இந்த இந்திரா விழா வெல்வெட்டி துறையில் நடக்குது அதை பார்க்கறதுக்காக போட்டு வரைக்கு வந்து இந்த காணொலி வந்து எடுத்திருக்கிறேன் நேரம் கொஞ்சம் போனதால இந்த காணொலி வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இருட்டு வந்துட்டுது 6 மணி ஆச்சு தானே அதால் இருட்டு வந்தாலும் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் பேருங்கோ அழகான ஒரு கிராமப்புற சூழ்நிலையை நான் காணொலி ஆக்கியிருக்கிறேன்